ஹாய், திஸ் இஸ் கயல் கண்டோர். நான் உங்கள் கயல். இந்த வீடியோவில் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஹேர் ஸ்ட்ரைட்னர் மட்டும் வச்சு ஹேரில் கேர்ள்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். Brian Little. நான் இன்றைக்கி கேர்லிங் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க ஸ்ட்ரைட்னர் வந்து ஐகானிக்கோடது. நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கெராட்டின் ஹீட் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம ஹேருக்கு ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னாவே ஹீட் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் பண்ணணும். மேபி உங்கள்கிட்ட ஹீட் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு கோம் டீடாங்கிள் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற ஐகானிக்கோட ஸ்ட்ரைட்னரில் வந்து ஹீட் அட்ஜஸ்ட் லெவல் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸோட ஸ்ட்ரைட்னர்ஸ்லேயுமே ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லெவல் இருக்கும். 180 தான் நார்மல் லெவல். அதாவது அதிகமாக ஹீட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப மைல்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அளவான ஹீட் வந்து 180. இந்த என்னோடய ஸ்ட்ரைட்னரில் வந்து 190 தான் இருக்குது. ஸோ நான் 190 வச்சுருக்கேன். 6 லெவல் இருக்குது. நான் 190 தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டீடாங்கிள் பண்ணிக்கணும். மேபி டேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். தின் செக்ஷன்ஸாக நம்ம செக்ஷன் கிளிப் போட்டு நம்ம ஹேரை லாக் பண்ணணும். ஹீட் எங்கே கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கணும். க்ரிம்ப் பண்ணுறதுனாலும் அப்படி தான். க்ரிம்பிங் ஏரியாஸில் ஹீட் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் க்ரிம்பும் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ் கொடுக்கறதுனால நான் கேர்ள் எங்கெங்கே பண்ண போகிறேனோ அங்கே மட்டும் நான் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்னர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஹீட் 190 வச்சுட்டு நார்மல் நம்ம எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ஹேரை லாக் பண்ணுவோமோ அதே மாதிரி லாக் பண்ணி ஒரு ட்விஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். நம்ம ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஸ்பீடாக இழுப்போம், பட் வந்து கேர்லிங் பண்ணும்போது மெதுவாக இழுக்கணும். அப்போ தான் அந்த ஹீட் வந்து நம்ம கேர்ள்ஸுக்கு போகும். நம்ம ஹீட்டு எந்த அளவுக்கு மெதுவாக இழுக்கிறோமோ அந்தளவுக்கு கேர்ள்ஸ் வரும். நான் எல்லா ஹேரையும் அதே மாதிரி கேர்ள்ஸ் பண்ணிக்கிறேன். அதர் சைடும் அதே மாதிரி பண்ணி முடிக்கிறேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டே இருக்கணும் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே கேர்லர் அளவுக்கு வந்து கேர்ள்ஸ் வரலனாலும் ஸ்ட்ரைட்னர் அதோட லெவலுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு
அது ஸ்டேபிளாக வேணும் அப்படின்னா நம்ம ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.